சரி, தொடங்கட்டும் யுத்தம். யுத்தம் என் சுவாமியுடன் அது முடியும். இல்லாவிட்டால் யயாதியை ஒப்படைத்து விடு போதும். சரணாகத துரோகம் ஒரு காலம் செய்ய இல்லை என்றால் போரில் தோல்வி ஒப்புக்கொள்ளும். என்னை நீங்கள் ஜெயித்து விட்ட பிறகு எனக்கு தோல்வி நன்றாக இருக்கிறது. என்ன உன் சாமர்த்தியம்? சண்டை போட மாட்டாய், யயாதியை விடவும் மாட்டாய். பரம பக்தன் என்று பறைசாற்றிக் கொண்டு பிரமையை காப்பாற்ற இப்போது என்னையே மீறுகிறார். ஆஞ்சநேயா, உனக்கே நன்றாக இருக்கிறதாக முரண்பாடு. சொல்லுக்கும் செயலுக்கும் எதற்காகவும் இத்தனை விரோதம்? உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்க முடியும்? ஜாதி தெரிந்ததுதானே. வானர புத்தி இருக்கத்தானே செய்யும். ஸ்ரீமன் மகாவிஷ்ணு தேவா அமேய பிரபாவா திருமார்பில் இடம் கொண்ட வைகுண்ட வாச சிதானந்த கோவிந்த சௌரி முகுந்த வேதம் கவந்திட்ட சோமுகாசூரனை விரைந்தே தொடர்ந்தேகி அரையோரை குறைவின்றி காக்க புயல் பொங்கு கடல் மூழ்கி பொல்லாத துயர் தீர்த்த பூலோக உத்தார மச்சாவதார மகாமேரு மத்தாக வாசுகியை வடமாக கொண்டே சுரர்தானவர் அன்று பாலாழி கடைகின்ற போதோடியே வந்து மந்தாரகிரி ஏந்தி கவிழாது காத்திட்ட கூர்மாவதார நிலம் பாயாய் சுற்றி உலகத்தை கைப்பற்றி பலகிம்சை தந்திட்ட துரோகி இரண்யாட்சன் என்கின்ற கொடியவனை கொன்றிட்ட சுரவைரி கர்வாபகாரா வராகாவதார எங்கே மறைந்துள்ளனன் என் முன் காட்டென்று இளமைந்தன் மேல் தீரும் இரண்யன் தன் கண்ணின் முன் நின்றிடும் ஓர் தூம்பிழந்தே வெளிப்பட்டு நேராகி அவன் கர்வம் இமை போதில் கனவாக்கி குடல் மாலை அணிந்திட்ட நரநான சிம்ஹா குறுந்தேகம் கொண்டல்று ஒரு யாஜகன் போல தானம் என்றே நிலத்தில் மூன்றடியை தான் கேட்டு மூலோகமும் அளந்து பலிராஜன் தலை தன்னில் பதம் வைத்து மதம் யாவும் தீட்டிட்டு பாதாளம் புகச் செய்து சுரலோகம் காத்திட்ட ஸ்ரீவாமனா விண்ணும் மண்ணும் அடங்காத கர்ப்பாந்தகன் காத்த வீரியன் மகாவீர கொடியன் தனை வென்று அழித்து சத்திரிய ரத்தத்தினில் தர்ப்பணம் செய்து பித்ருணம் தீர்த்த எதிரிகளின் பீமா மகாவிக்ரமா பரசுராமா நிலம் சற்ற தர்மம் உடன் வாழ வேண்டி கடல் போல கஷ்டங்கள் தீர்க்கு வாருள்ளவர் அஞ்ச வாழ்ந்திட்டவள் ராவணன் மாய அவதார மூடி பரந்தாம தொடராமா நமஸ்தே 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 நமஹ. ஆஞ்சநேயா, இப்போதேனும் என் அவதார மகிமை உனக்கு புரிந்ததா? யயாதியை ஒப்படை. சுவாமி, தங்கள் திவ்யாவதார ரகசிய விளக்கம் என் அந்தராத்மாவையே புலகாங்கிரம் செய்வித்து புனிதம் அளித்தது. இனி நான் சர்வ சன்னுத்தனானி. அமோகமான உங்கள் ராமபாணத்தை என் மீது பிரயோகித்து உங்கள் பிரதிக்கையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஆஞ்சநேயா, நிராயுத பாணி மேல் நான் அஸ்திரம் தொடுக்க மாட்டேன் என்று தெரியாதா? போய் ஆயுதம் தரித்தோம். பிரபு, நான் நிராயுதனா என்ன? சர்வசதா மதுரானந்த வாரியால் நிறைந்த ராம தாரக தியானமே என் கவச்சம். தன்மய பக்தியில் நிறைந்த என் மனசே தன். அதில் ரீங்காரமிடும் ஸ்ரீராம நாமமே என் அஸ்திரம். பிரயோகியுங்கள் உங்கள் பானத்தை. ஆஞ்சநேயா, சகல அவதார சக்தியையும் சமஸ்த அஸ்திர மகிமையையும் பானத்துள் புகுத்தி பிரயோகிக்கிறேன். பிரபு ஸ்ரீராமச்சந்திரா, பஞ்சபுலன்களையும் ஒருமுகப்படுத்தி ஸ்ரீராமநாம பாராய சாராம்சம் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து உங்கள் பானத்துக்கு எதிராக பிரயோகிக்கிறேன்.
ராமபாண பலம் அதிகமோ ராம நாம பலம் அதிகமோ என்று இந்த உலகமே நிர்ணயித்துக் கொள்ளட்டும். ராம் ராம் ஸ்ரீராம ஆஞ்சநேயர்களே, சாந்தி அடையுங்கள். காரண ஜென்மம் எடுத்து உங்கள் இருவரின் கலகம் ஜெகவிடும். ஸ்ரீராமா, சக்தி பெரிதா பக்தி பெரிதா என்ற தர்ம சந்தேகத்தை பரீட்சிக்கவே நாங்கள் விரும்பி கல்பித்த மாயா நாடக பிரதிபலன் இது. மாயா, விஸ்வாமித்ரா, உன் ஆசிரம வாசில் நடந்தது ஸ்ரீ ஹத்தி அல்ல, இந்த மாயே அந்த மாதங்க கண்ணி. அமோக ராமபாணத்தை எதிர்த்து நிற்க முடிந்த ஒரே சக்தி ஹனுமனின் ராமபக்தி. நாராயணன், இப்போதேனும் பரம ரகசியம் வெளியே வந்தது. பெரியவர்களின் விளையாட்டில் எத்தனை அப்பாவிகள் துன்பங்களுக்கு உடந்தையாக வேண்டி வந்ததென்று பார்த்தாயா தாய்? நாரதா, அக்னியில் குளித்தாலன்றி பொன்னின் மாற்று உயராது, பரீட்சையில் தேறினாலன்றி பக்தியின் மகாத்மியம் விளங்காது. பிரகிருதி அனைத்தும் சக்திக்கு அடிமை, சக்தி தெய்வத்திற்கு அடிமை, தெய்வமோ பக்தருக்கு அடிமை. அம்மா சாந்திமதி, இந்த சத்திய சோதனையில் மகா பதிவிரதியான உனக்கும் பரம பக்தனான உன் பதிக்கும் பரீட்சை மனக்கவலைகளுக்கு உள்ளாக்கிவிட்டு உன் சரிதம் உலகம் உள்ளாக நிலைப்பெறுவதாக. பரமேஸ்வரா, ராமபானம் அமோகமானதாயிற்று, அதற்கு உபசாரம் எப்படி? ராமச்சந்திரா, உன் பானம் கண்காணா உருவத்துடன் இந்த விஸ்வமனைத்திலும் சஞ்சரித்து தர்ம துரோகிகளை, ஒழுக்கம் கெட்டோரை, சத்தியம் தவறியோரை தண்டிக்க கடவுள். ஆஞ்சநேயா, உன் அனந்த ரட்சக கவச்சமான ராமநாமம் புனித பாவனமாகி சாதுக்களை எவ்வித குறைவுமின்றி அனவரதமும் காக்க கடவுள். இந்த போர் முனையில் மடிந்தவர்கள் எல்லோரும் புனர்ஜென்மம் எடுத்து ஆயுள் ஆரோக்கிய பலத்தோடு வாழக் கடவுள். இந்த கதையை பரமபாவனமாய் விளக்கியவரும்